ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு மிளகு வத்த குழம்பு. எல்லோரும் வந்துட்டு சுண்டை வத்தல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து மிளகு வத்தல் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டு ஃபுல்லாக உரித்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 30 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு எடுத்துருக்கிறேன். ஒரு ஆர்க்கு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு நமக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு சாம்பார் தூள், வீட்டிலே ரெடி பண்ணதான் எல்லாமே. இது வந்து குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், இது வந்துட்டு வெந்தயப்பொடி, அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு, இதை மட்டும் வச்சு நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? வாங்க. கடாய் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா தாராளமாக விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்துட்டு இதை செஞ்சு கொடுத்துருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குக்கான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், சும்மா நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். போதும், ஏன்னா நம்ம வெந்தய பொடி போட போகிறோம். அதனால் இது சும்மா வாசனைக்காக மட்டும்தான். இது போட்டாச்சுங்களா, வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம போட வேண்டியதெல்லாம் அடுத்து ஒன் பை ஒன்றா போட்டுக்கலாம். மிளகு சேர்த்துட்டு அடுத்து முழு பூண்டு. இது வந்து இந்த தக்காளி எல்லாம் விலை கூட இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி குழம்பு பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து தக்காளி தேவை கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்துட்டு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி, அதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் சட்னி இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பூண்டு வந்துட்டு நல்லா வறுத்து வரணும். சரி, இந்த அளவுக்கு வந்துருச்சுங்களா. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துறணும். நல்ல வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வரணும். எண்ணெயில் நல்லா சூப்பராக வெந்து வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். இதுலேயே வந்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வந்துடும். இந்த அளவுக்கு வந்துட்டு கல்லுப்பு சேர்க்குறோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், பாதி அளவு வெளியில் வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுங்காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சிங்களா. இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம காரமும் தேவையான அளவுக்கு நான் நல்லா காரமாகவே சேர்ப்பேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம்.
இது பாருங்க ரொம்ப குட்டி ஸ்பூன் தான். நம்ம நார்மலாக இருக்க டீஸ்பூன்லாம் அந்த ஸ்பூன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து இது பாதி அளவு தான் இருக்குது. இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு சாம்பார் தூள். இது போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். போதும். இது வந்து நல்ல காரமாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அடுத்து மஞ்சள் தூள். நல்ல அந்த எண்ணெயிலேயே கணக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த புளியை இந்த தடவை வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அரிசியை கழுவிட்டு நம்ம புளி ஊற வைக்கிறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா, அதே தண்ணி தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போதும். இப்போ நம்ம உப்பு முன்னையே போட்டிருக்கோம், அதனால் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முன்ன இந்த அளவுக்கு போட்டேன், இப்போ இந்த அளவுக்கு போட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் போட வேண்டாம், போட்டோம்னா கசப்பு எடுத்துரும். அதனால் கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, 1.5 ஸ்பூன். இந்த குட்டி ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி. இதுக்கு வந்து நம்ம சாதம் வச்சுட்டு அப்பளம் வறுத்துட்டு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோதான். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வச்ச குழம்பு வந்துட்டு நல்லா திக்காயிட்டு வருது பார்த்தீங்களா. முன்ன வந்து நம்ம தண்ணியாக செஞ்சோம், தண்ணியாக வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் திக்காயிட்டு வருதுங்களா. இப்போ வந்து இதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் பாரு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அட்டகாசமாக இருக்கும் குழம்பு. இந்த கேப்லேயே நான் சாதமும் வச்சுட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நம்ம வச்சதுக்கு எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் இந்த ஓரங்கள் எல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு, டேஸ்ட்டாக இருக்குது. இது ஆனால் வந்து நல்ல காரமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா நீங்கள் காரத்தை வந்து மிளகாப்பொடி இந்த இதை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மற்றபடி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். நமக்கு சாதமும் இங்கே ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வத்தலை வறுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்படி பார்த்தீங்களா, தளதளன்னு கொதிக்குது. அப்படி செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது குழம்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும், நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வத்தல் வறுத்துட்டு சாதம் ஏற்படுச்சுன்னா நம்ம சாதம் சாப்பிட்றலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட மணக்க வத்த குழம்பு, மிளகு வத்த குழம்பு, சாதம், வடகம், சிப்ஸு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிப்ஸில் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு மிளகாய் பொடியும் போட்டோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க சாப்பிட்லாம். இதே நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.